ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தோழி வினு. இது வினுஸ் டெக் சேனல். ஆமாங்க, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. பணம் தரும் பங்குனி மாதம். பங்குனி மாதம் பணம் தருமா? அட போமா, எல்லா இடத்துலயும் ஆஃபரு டிஸ்கவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. காசு தான் கரியாகுது, இதுல எங்கும் பணம் வர அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்ல மக்களே, நிச்சயம் பங்குனி மாசம் சில விஷயங்கள் நம்ம பண்ணா பணத்தை அட்ராக்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி சூப்பர் டூப்பர் பட் சிம்பிளா ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பர்டிகுலரா நம்ம பௌர்ணமிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்போம். நம்ம சேனலை நீங்க முதல்ல இருந்து ஃபாலோ பண்றீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பௌர்ணமினா என்னங்க? நம்மளுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கிறதுக்கான நாள் பௌர்ணமி. நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த கெட்ட சக்திகளை வெளியேற்றுறதுக்கான நாள் அமாவாசை. இந்த 2 நாள் நம்ம லைஃப் மாசத்துல தவறவே விடக்கூடாது. அதுவும் பௌர்ணமி நாளே பர்டிகுலரா சில பௌர்ணமிலாம் இருக்கும் இல்லையா? சித்ரா பௌர்ணமி, ஆவணி ஆவிட்டம், திருக்கார்த்திகை, மாசி மகம், பங்குனி உத்திரம். இந்த பௌர்ணமினா ரொம்ப 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 விசேஷமானது. அதுலயும் தி பெஸ்டஸ்ட் பௌர்ணமினா நான் பங்குனி உத்திரத்தை சொல்லுவேன். எஸ்பெஷலி ஃபார் மணிக்கு. ஆமா, ஏன் மணிக்குன்னு சொல்றோம்? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த உலகத்துல, இந்த கலியுகத்துல இந்த நாள் இந்த நிமிஷம் நாம சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம் இல்லையா? சுக்கிரனோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சுக்கிரன் உச்சமாகிற இடம் தான் மீன வீடு. ஓகேங்களா? மீன வீட்டுல சுக்கிரன் உச்சமாகும். இப்போ நம்ம எந்த மாசத்துல இருக்கோம்? பங்குனி மாசம். நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட வீடியோவை நீங்க ரெகுலரா பாக்குறீங்க, ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருக்கேன், சித்திரை மாசத்தை, வைகாசி மாசம், இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சூரியன் எந்த இடத்துல இருக்கோ அது அந்த மாசம். சோ இப்ப சூரியன் எங்க இருக்கும்? மீன வீட்டுல இருக்கும். அப்போ நம்ம பங்குனி மாசத்துல இருக்கோம். பங்குனி அதாவது பாத்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன், இது 3மே முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லுவாங்க. 3 ஒண்ணு போல சுத்திட்டு இருக்கோம். 3 ஒரே இடத்துல இருக்கும். 3 கிரகங்களும் 3 பேரும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒண்ணு இங்க புதன் கும்பத்துல இருந்தாங்கன்னா சூரியன் மீனத்துல இருப்பாங்க. இப்படி மாறி மாறி இருப்பாங்க. சுக்கிரன் அவங்கள சேர்ந்திருப்பாங்க. இப்படிதான் மாத்தி மாத்தி இருப்பாங்களே தவிர ஒன்னோட சுத்திட்டு இருப்பாங்க. ரொம்ப எல்லாம் கேப்ல சுத்த மாட்டாங்க. இப்போ பங்குனி மாசம்னாலே கண்டிப்பா சூரியன் அங்க இருப்பாங்க. அங்க சூரியன் கூட உச்சமாகிற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு ஏன் 12ஆம் இடத்துல போய் உச்சமா இருக்கிற இது கொடுத்திருக்காங்க? ஏன்னா அந்த வீடு 12ஆம் வீடு தான் அயன சயன போகஸ்தானம். போகனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? படுத்தோடனே நிம்மதியா தூக்கம் வர்றது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லாம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அதுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு ஒன்னியம், ஒரு நல்ல தாம்பத்தியம்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடம் முக்திக்கு ரொம்ப இது இல்லையா? இந்த ரொம்ப கர்மா இல்லாம நம்ம முக்தி ஆகுறதுக்கு, அப்படின்னா அடுத்த ஜென்மம் நல்ல ஜென்மமா இருக்கிறதுக்கு, சாகும்போது நம்மளோட இறப்பு ஓரளவு நல்ல இறப்பா இருக்கிறதுக்கு, எந்த நோய் நொடி இல்லாம இழுத்துக்கிட்டு ரொம்ப இதுவா இல்லாம இதுவாகிறதுக்கும் அந்த 12ஆம் இடம் முக்கியம் இல்லையா? அதனாலதான் சுக்கிரனாங்க. ஏன் மத்த எந்த கிரகத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் சுக்கிரன். அப்பயே எங்க சுக்கிரன் பணத்துக்கு ஓகே, முக்திக்கும் சுக்கிரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு டவுட் வரணும். ஓகேவா? கேட்கணும். அப்படியே இல்லைன்னா கூட நீங்க கமெண்ட்ல எல்லாம் கேட்கணும். நிறைய விஷயம் நீங்க எதுவே கேட்க மாட்டேன். அவ்வளவு புரிஞ்சிச்சு அவங்களுக்கு மாதிரி எனக்கு தோணுது. பட் ரொம்ப ஹாப்பி. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியுதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளுக்கு அந்த இடத்துல டவுட்லாம் வரணும். டவுட் வரதான் நம்ம நிறைய நம்ம நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்க முடியும். சந்தேகம் பண்ணணும், டவுட் வரணும், கேள்வி வரணும். ஓகேவா? அதெல்லாம் நம்ம இன்பில்டா நம்மளாம் அந்த இதெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும். சரியா? சோ 9 கிரகத்துல 9 கிரகம் இருக்கு. ஆனா முக்தி ஸ்தானத்துல இந்த அயனசேன போகனாலே சுக்கிரன் தான். ஓகே, எங்கேயும் எப்போதும்ன்ற மாதிரி சுக்கிர பகவான் அதுக்கு ஓகே தான். பட் முக்திக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்னா, 9 கிரகங்கள்ல இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறதுக்கான சஞ்சீவனி மந்திரம் சுக்கிர பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். மத்த எந்த கிரகத்துக்கு தெரியும். நீங்க சாகிறவங்களை அந்த நிமிஷம் வரைக்கும் தடுக்கிறது குரு பகவான் தடுத்துருவாங்க. குரு பகவான் நினைச்சா அவனுக்கு இறப்ப வரவிடாம தடுத்துருவாங்க. இறப்ப கொடுக்கறது இந்த மத்த விஷயம் எல்லாம் பண்றதெல்லாம் சனி பகவானா இருந்தாலும், ஆயுள் கிரகன் அவரா இருந்தாலும், செவ்வாய் சம்பந்தப்பட்டுருவார். ஏன்னா அவர் தான் சனி வீட்டுல உச்சமாகுவார். இருந்தாலும் ஒருத்தன் இறந்துட்டான். ஆனா இறந்தவனை உயிர்ப்பிக்கிற சஞ்சீவினி மந்திரம் சுக்கிர
பகவானுக்கு தான் தெரியும். அப்பனா பாத்துக்கோங்க, சுக்கிர பகவான் செல்வத்துக்கு மட்டும் இல்ல, அவர் பயங்கர பவர்ஃபுல்லானவர். அதனாலதான் மறுபடியும் நான் ரொம்ப சுக்கிரனுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பேன். குருவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதே ஈக்குவலா சுக்கிரனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவாங்க. அவங்க அசுர குரு அப்படி இப்படின்னு இருந்தாலுமே நல்லவர். நம்மளுக்கு நல்ல விஷயம். உங்களுக்கு பணம் வந்தா வேண்டான்னு சொல்லுவோமா? உங்களுக்கு நல்ல ஆயில கொடுத்து நீங்க டெட் எண்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரீபர்த் ஆகி மறுபடியும் உங்களோட லைஃப் நீங்களே ரீரைட் பண்றீங்கன்னா அவன் வேண்டான்னு சொல்லுவோமா? அது சுக்கிரனால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியவே முடியாது. ஓகேவா? சோ இந்த அதி அற்புதமான சுக்கிர கடாட்சம் நிறைஞ்சு இந்த மாசத்துல சில சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பெரிய 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 மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஈஸியான ஒரு ரெமெடி நான் சொல்ல போறேன். அந்த ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா, முதல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தேவை. என்னம்மா சொல்ற அப்படின்னா, ஆமா, புருஷன் பொண்டாட்டி தான் இதை செய்ய முடியும். முக்கியமா ஃபர்ஸ்ட் நான் சொல்ல ரெமெடி 1க்கு வந்து கண்டிப்பா அவங்க தேவை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேணும், நல்ல ஒரு சட்டி நிறைய தண்ணி வேணும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் வேணும், குங்குமம் வேணும். இது எந்த ரிலீஜன்னாலும் செய்யலாம். எந்த ரிலீஜன், நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் இவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ சரி ஓகே, மஞ்சள் பூசணுமா, தண்ணி ஓகே, பொண்டாட்டி காலை தொடுறேன் ஓகே, ஆனா மஞ்சள் குங்குமம்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். மஞ்சள் யூஸ் பண்ணுவோங்க, குழம்புக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால மஞ்சள்னா அது வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது. குங்குமம் வேணா வச்சுக்கோங்க, குங்குமம் நான் யூஸ் பண்ண மாட்டேன்னா வேண்டாம், ஆனா மஞ்சள் யூஸ் பண்ணலாம். சாப்பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதனால மஞ்சள் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சின்னதுதான். பொண்டாட்டி காலை நீங்க கழுவி விடணும். அது என்ன பொண்டாட்டி காலை கழுவணும் அப்படின்னு நீங்க கேட்டா, ஆமா அது செய்யணும். காசு வேணும் இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நீங்க சுக்கிர கடாட்சம் நம்ம பாடியில ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு கிரகத்தை வந்து இது பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப சுக்கிரனை வந்து இது பண்ற இடம்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா நான் சொல்லிப்பேன், உள்ளங்கையில கட்டவர்களுக்கு கீழே இருக்கு இல்லையா ஒரு மேடு, சுக்கிர மேடு, அது வந்து சுக்கிர காரகத்துவம் நிறைஞ்சது. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு சுக்கிரனோட காரகத்துவம் நிறைஞ்சது. இன்னொன்னு வந்து பாதம், முக்கியமா பெண்களோட பாதம் சுக்கிர கடாட்சம் நிறைஞ்சது. அன்னைக்கு அவங்க காலை கழுவிட போறோம். அதை நம்ம காலை கழுவுறது, ஏன்னா நம்மளோட கிரகங்கள் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லையா. அதுல வந்து 3 வீடு வந்து நீர் தத்துவம் நிறைஞ்ச வீடு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கடகம், 2வது விருச்சிகம், 3வது வந்து பாத்தீங்கன்னா மீனம். மீனம் வீடு தான் ஆழ்கடல். சோ நம்ம என்ன செய்யறோம், அந்த அந்த மீன வீட்டுலதான் சுக்கிரன் உச்சம் இல்லையா, அதனால பொண்டாட்டி பாதத்தை நீரால கழுவுறோம். கடல் நீர்னா ரொம்ப ஸ்பெஷல். இல்லைன்னா சுத்தமான நம்மளோட போர் வாட்டரே ஓகே தான். ஒரு சட்டி நிறைய எடுத்து வச்சுக்கோங்க, வேற ஒண்ணு வேண்டாம். புதன்கிழமை ஏப்ரல் 1 புதன் இல்லையா, மத்தியானத்துல இருந்து அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் பௌர்ணமி இருக்கும், உத்திர நட்சத்திரம் வருது இல்லையா. அப்போ வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சேர்ல ஒய்ஃபை உட்கார வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டப்பு, ஒரு பெரிய இதுவோ, அந்த மாதிரி நான் சப்பாத்தி மாவுல பெசவுல பெரிய டப்பரா அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அவங்க காலை வச்சுட்டு காலை நல்லா கழுவி விடுங்க. அவங்க பாதத்தை நல்லா கழுவி விடுங்க. கழுவி வெள்ளையே இல்லாம சுத்தமா நல்லா ஃபுல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விடுங்க. மனசுக்குள்ள இது பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, அம்மா மகாலட்சுமி தாயே, இல்லைன்னா பிரபஞ்சமே, யூனிவர்ஸ், நீ வேற யூனிவர்ஸ், இது வேற ரிலீஜன், யூனிவர்ஸ் எனக்கு நிறைய காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நல்லா காலை கழுவிட்டு மஞ்சள் நிறைய பூசுங்க. நான் சொல்லியிருப்பேன், அது பொண்ணுங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசுங்க. இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து மஞ்சள் பூசினா எனக்கு அலர்ஜி ஆகுது, ஸ்கின் குத்துக்குமா, இது என்ன லாங்குவேஜ்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இது என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. மஞ்சள் பூசினா அப்படியே அலர்ஜி ஆகுது, எனக்கு ஒண்ணுமே புரியல. கஸ்தூரி மஞ்சள்லாம் பூசினா ரொம்ப நல்லது. அப்படியே பாடியில பூசல, பாதத்துக்கு மட்டுமாவது பூசுங்க. நான் வரலட்சுமி விரதத்துக்கு நான் சொல்லியிருப்பேன், வரலட்சுமி விரதம் செய்யறதுக்கு முன்னால நீங்க எங்க மஞ்சள் பூசுறீங்க அன்னைக்கு மட்டுமாவது மஞ்சள் பூசுங்க. அப்படின்னா பாதத்துல இருந்து நிறைய மஞ்சள் பூசிக்கோங்க. பாதம் சுக்கிரன், மஞ்சள் வந்து குரு. அப்போ இது வந்து அவ்வளோ விசேஷமானது. நல்லா மஞ்சள் சுத்தி நல்லா மஞ்சள் பூசுங்க. அப்புறம் மஞ்சளையும் நல்லா கழுவி விடுங்க. கழுவி விட்டு பாதத்தை நல்லா தொடச்சி விட்டுட்டு லைட்டா மஞ்சள் ஒரு பொட்டு வச்சு குங்குமம் வச்சுட்டு தொட்டு கும்பிடுங்க. 2 வாசமான மலர்கள் மல்லி பூ இருந்தா அந்த பாதத்துல போட்டு தொட்டு கும்பிடுங்க, நிறைய காசு வரணும் அப்படின்னு சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஷியலா செட்பேக் இருக்கு, ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருக்குன்னா, மணி இல்லைன்னு சொல்லிட்டு அதை சேஸ் பண்ணக்கூடாது. எனக்கு வேணும் வேணும் வேணும், நிறைய எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பாக்குறேன், எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறேன், இது அது மாதிரி பண்ணாதீங்க.
மணியை நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணணும், மணியை நம்மளை நோக்கி ஈர்க்கணும். நான் எவ்வளோ இதில் இருக்க ஸ்ட்ரகிள் இருக்கு, எப்படிமா இருக்க முடியும் அப்படியே நீங்கள் அந்த இதுலேயே இருந்தீங்கன்னா, அந்த வைப்ரேஷன்லேயே இருந்தீங்கன்னா இன்னும் 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 உங்களோட 6வது சக்கராசும் இந்த மணி அந்த பிளாக்கேஜஸ் பண்ணதான் செய்யும். மணி தடையை உண்டு பண்ண உங்களை நோக்கி வர்றதை தடை செய்யும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது கண்டிப்பா நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி வரும். உள்ளூர சொல்லுவோம் இல்லையா, புத்துணர்ச்சி வரும், ஒரு எந்து வரும். அப்போ நம்மளோட 6வது சக்கரஸ் ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த விஷயம் பண்ணேன், இது வந்து ஸ்பெஷலா வந்து மணிக்காக தான், பணத்துக்காக தான். இப்போ இது பண்ணும்போது கண்டிப்பா என்ன நோக்கி பணம் வரும். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு அசட்டுத்தனமான அந்த அசட்டுத்தனமான ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி நம்பிக்கை வரும்போது, ஆமா அந்த நம்பிக்கை கண்டிப்பா வேணும் தான். வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட பாடி அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேஷன், நம்ம பாடி வைப்ரேஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி, அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அந்த பணத்தை நம்ம நோக்கி வர அந்த தடையெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளை ஈஸியாக நம்ம நோக்கி வர அட்ராக்ட் பண்ணும். அப்போதான் ஆல்வேஸ் நான் சொல்லி சேஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்க. உங்களை நோக்கி பணத்தை அட்ராக்டே பண்ணணும். அதை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஓடிக்கிட்டே இருந்தால் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நமக்கு என்ன சம்பாதிச்சோம், நம்ம என்ன கையில என்ன இருக்கு, நம்ம எந்த ஆனா உங்களுக்கு அசால்ட்டா இருப்பாங்க சில பேர், திடீர்னு பார்த்தா உங்களுக்கு மேல இருக்கு. அதான் சொல்றேன், நம்ம வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு டவுட்டும் வரும். சரி ஓகே, இது ஏன் ஹஸ்பண்ட் கால ஒய்ஃப் கழுவக்கூடாதா? ஏன்னா பெண்கள்னாலே சுக்கிரன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சுக்கிரன் உச்சமாகிற மாசம் பங்குனி மாசம். ஓகேவா? அப்போ பெண்கள்னாலே சுக்கிரன், ஆண்கள் குரு. பிருகு நந்தி நாடி ஜோசியன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளோட ராசி லக்னம் அதெல்லாம் விட்டுட்டு ஆண்களுக்கா குருல இருந்து பார்ப்பாங்க, பெண்களுக்கா சுக்கிரன் இருந்து பார்ப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஸோ குரு மீன வீட்டுல தானே, மீன வீடு யாரு? குருனாலே ஆண்கள். அங்க யாரு உச்சமாகறாங்க? சுக்கிரன். ஸோ சுக்கிரனாலே பெண்கள். ஸோ ஆண் பெண்ணுக்கு இந்த பரிகாரத்தை ராஜஸ்தான் சேட்டுல அவங்களா இருக்காங்க இல்லையா, சேட்டுக்காரங்க இது ரொம்ப தாந்திரிகமா ரகசியமா வீட்டை பூட்டி வச்சுட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுவாங்க. எதை? பொண்டாட்டி காலக்களி வெளியில தெரிஞ்ச அசிங்கன்றக்காக கிடையாது. இது வந்து பார்த்தா இந்த தாந்திரிக இந்த லக்ஷ்மி அவங்களோட பொத்தி வச்சுக்கணும், என்னோட லக்ஷ்மி நான் பொத்தி வச்சுக்கணும், என்னோட லட்சுமி நான் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ரகசியமா பண்ணுவாங்க. கண்டிப்பா அவங்க நிறைய அடுத்தடுத்து அவங்க தலைமுறை வந்து பெருசாகிட்டே போவாங்க. அந்த இடத்துல அவங்க ஈகோ பார்க்க மாட்டாங்க, இது கர்வம் பார்க்க மாட்டாங்க, ஒண்ணுமே பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னாலே அந்த சிவசக்தி இது தானே. அப்போ நம்ம பண்றதுல தப்பு கிடையாது. ஓகேவா? இது பண்ண அவ்வளவு விசேஷம். சரி ஓகே, இதுக்கும் செல்வத்துக்கும் நான் சொல்லிட்டேன், சுக்கிரன் உச்சமாகும். ஆனா இந்த பௌர்ணமி வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், புதனோட வீட்டுல. புதன் வீடு எங்க? கன்னி. புத்திர நட்சத்திரம் எங்க இருக்கு? கன்னி வீட்டுல இருக்கு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். ஆமா, நிறைய சம்பந்தம் இருக்கு. இப்போ உத்திர நட்சத்திரம் கன்னி வீட்டுல இருக்கு இல்லையா, கன்னி வீட்டுல என்னென்ன நட்சத்திரம்லாம் இருக்கும்? உத்திரம் இருக்கும், ஹஸ்தம் இருக்கும், சித்திரை இருக்கும். இந்த 3 நட்சத்திரம் இருக்கும். 3 நட்சத்திரம் இருக்கிற வீடு தான். ஏன்னா புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அடையிற வீடு கன்னி வீடு தான். புதனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் உண்டு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த புதனுக்கு காரகத்துவ தெய்வம் யாரு? விஷ்ணு. அங்க யார் இருப்பாங்க? சந்திரனும் மகாலட்சுமிக்கு சந்திர சகோதரி தானே சொல்றாங்க மகாலட்சுமி. சந்திரன் அங்க இருக்கிறாரு. அங்க இருக்கிற பூர்ண சந்திரனா இருக்காரு, அமாவாசை சந்திரனா, பூர்ண சந்திரன், பயங்கர பவர்ஃபுல்லான சந்திரன். உத்திர நட்சத்திரம் யாரும் நட்சத்திரத்துல? சூரியனோட நட்சத்திரத்துல இருக்காரு. அப்போ அங்க இருந்து அவரோட இப்போ நம்ம டார்ச் அடிக்கணும்னா, டார்ச் எந்த இடத்துல அடிக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் அப்படி சைட்ல எல்லாம் படுமா? படாது இல்லையா? சோ புதன் வீட்டுல இருக்கிற சந்திரன் நேரா எங்க பாப்பாரு? மீன வீட்டுல பாப்பாரு. அதுவும் எங்க? மீனத்துல இப்ப யார் இருக்காங்க? பங்குனி மாசம்னாலே சூரியன் இருப்பார் இல்லையா. உத்திர நட்சத்திரம் யாருக்கான நட்சத்திரம்? சூரிய பகவான் நட்சத்திரம். சுயசாரத்துல உட்காந்துருக்க சந்திரன் வந்து எங்க? அங்க சூரியனையும் பலப்படுத்துவாரு, சுக்கிரனையும் பயங்கரமா பலப்படுத்துவாரு. ஏற்கனவே சுக்கிரன் உச்சம், அந்த இடத்துல பௌர்ணமி வெளிச்சம் படும்போது இன்னும் வெளிச்சமா இருக்கும் இல்லையா, அந்த இடம் எவ்வளவு புனிதமாகும். அன்னைக்கு இந்த விஷயம்லாம் பண்ணும்போது நிச்சயம் நல்ல விஷயம் நடக்கும். இங்க உத்திர நட்சத்திரத்துல தான் ஐயப்பா பிறந்தான்னு சொல்லுவாங்க. எங்க ஊர் சவுத் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரிக்கு போய் சாஸ்தா ஐயனார் எல்லாம் கும்பிட மாட்டாங்க, அந்த பங்குனி உத்திரத்துக்கு தான் போய் கும்பிடுவாங்க. ரொம்ப விசேஷமா கும்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம சிவன் பார்வதிக்கு முருகன் வள்ளிக்கு வந்து கல்யாணம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தான் சொல்றாங்க. இன்னொன்னு பார்த்தா மகாலட்சுமி அவதாரம், மகாலட்சுமி பிறந்த நாளே அவதார தினமே இந்த பங்குனி உத்திரம் கண்டிப்பா உண்டு. ஆமா, சில பேர் வந்து அக்ஷய திருதிம்பாங்க, அதுக்கு நிறைய விஷயம் இந்த நாள்ல பிறந்தாங்க அந்த நாள். ஏன்னா மகாலட்சுமி சுக்கிரனாலே மகாலட்சுமி தான். அங்க உச்சமாகறாங்க சுக்கிரன் போது கண்டிப்பா மகாலட்சுமி பங்குனி உத்திரத்துல பிறந்திருப்பாங்க. ஓகேவா? இப்போ உங்க பையனுக்கு அலையன்ஸ் பாக்குறீங்கன்னு வைங்கல, இப்ப நீங்க பையனாவே இருக்கீங்க, வயசு பையனா இருக்கீங்க, உங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கான்னு, அந்த பொண்ணோட ஜாதகத்துல சூரியன் எங்க இருக்காருன்னு பாருங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். மேஷ வீட்டுல சூரியன் இருந்தா சித்திரை, ரிஷப வீட்டுல சூரியன் இருந்தா வைகாசி, அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. பங்குனி மாசம்
சூரியன் எங்க இருப்பாரு? மீனை வீட்டுல இருப்பாரு. அவர் கூட சுக்கிரன் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. அப்ப என்ன பண்ணணும்? இல்லைன்னா கும்பத்துல இருப்பாங்க சுக்கிரன். அப்படி இல்லைன்னா இங்க மேஷத்துல இருப்பாங்க. அதுவுமே விசேஷம்தான். இப்ப வந்து உச்சமா இருக்கிற சூரியன் 100% சுக்கிரன் 100% பலன் கொடுப்பாருன்னா, கும்ப வீட்டை சுக்கிரன் தான் உச்ச வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்காரு இல்லையா? அப்போ அவரோட உச்ச வீட்டை நோக்கி போயிட்டு இருக்க சுக்கிரனுக்கு வந்து கண்டிப்பா 70% பவர் உண்டு. கும்பத்துல இருக்கிற சுக்கிரனுக்கு 70%. அதே மாதிரி உச்ச வீட்டுல இருந்து வெளியில போன மேஷ வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு 60% பலனும் உண்டு. ஓகேவா? இந்த 3 கட்டத்துல எங்க இருந்தாலும் சுக்கிரன் இருந்தாலும் அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க லைஃப்ல நிச்சயம் பெரிய ஆளா வருவீங்க. கண்டிப்பா பெரிய ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க லைஃப் நீங்க ரொம்ப பெரிய இடத்துல இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம அது மட்டுமா கண்டிப்பா உங்க ஒய்ஃப் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து என்ன சொல்றது, இந்த பதிவிரதா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? மணாலினியும் மங்கையும் பாக்கியம் பிராணநாதா அப்படிலாம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு 50% அது இருக்கும். அது எப்படிமா அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னு என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நானும் பங்குனி மாசத்துல பிறந்தேன். அதுக்குதான் இவ்வளோ பில்டப்பு. உருட்டு அப்படின்னு நினைக்கிங்க. இல்ல, நீங்க இத பாத்துட்டு இருக்க லேடிஸ், நீங்க யாராவது பங்குனி மாசத்துல பிறந்திருக்கீங்க, நான் சொன்ன அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா லைக் போடுங்க. நிச்சயம் அந்த பங்குனி மாசத்துல பிறந்த பொண்ணா இருந்தா நீங்க விடாதீங்க. எப்படின்னா அதெல்லாம் ஆனா ரஜ்ஜு பொருத்தம் பாத்துக்கணும். ரஜ்ஜும் பாத்துக்கோங்க, விபத்து தரையெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கு, சரியா இருக்கு, சித்திர பொருத்தெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா பண்ணும்போது உங்க லைஃப் நல்லா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதான். என்ன சொல்ற வரைக்கும் நாகம் உங்களை சொல்லல. உங்க லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இருக்கிறத வச்சு நீங்க நிம்மதியா கண்டிப்பா சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க பெருசா ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா அந்த பொண்ணு உங்களை ஹீல் பண்ணிடும். இதுதான் லைஃப், இதுதான் இது. வேற நீங்க பெருசாலாம் யோசிக்காதீங்க, விட்டுருங்க, ஃப்ரீயா விடுங்க. ஏன் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இத்தனை ஸ்ட்ரெஸ் எதனா வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு அந்த பொண்ணாட்டியை பார்த்தோன்னே உங்களுக்கு ஹாப்பியாயிரும், சந்தோஷமாயிருவீங்க. உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு உங்களுக்குள்ள ஒரு அந்த அந்நியுண்ணியம் நல்லா இருக்கும். நீங்க உங்கள்கிட்ட காசு இருக்கு இல்ல, வெளியே பெரிய பிரச்சனை இருக்கு இல்ல, பட் உங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்கு இல்லையா, பாண்டிங் இருக்கு இல்லையா, கண்டிப்பா இருக்கும், நிச்சயம் இருக்கும். அதனாலதான் இப்போ அதே இது ஆண்களுக்கு சுக்கிரன் உச்சமா இருக்காருன்னா அது வேற, அது அது வேற மாதிரி. இது அவங்களை சுத்தி எப்ப பார்த்தாலும் ஒரு பெண்கள் கூட்டம் எங்கேயும் எப்போதும் மாதிரி ஆயிரும். அதை நான் சொல்லலை. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பலன் சேஞ்ச் ஆகும், பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி பலன் இப்படி வரும் கண்டிப்பா. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுங்க, இன்னொன்னு தெரியுமா, சுக்கிரன் உச்சமா இருக்கா? அப்பா சுக்கிரன் உச்சமா இருந்தா நிறைய இப்படி இருப்பாங்களோ அப்படி இருப்பாங்களோ அப்படின்னா 2 உதாரணம் சொல்றேன். 2 உதாரண ஜாதகம் சொல்றேன். யாரோட ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருப்பாங்க அப்படின்னா, மகாபெரியவர் ஜாதகத்துல, காஞ்சி மகாபெரியவர் இருக்காரு இல்லையா, அவரோட ஜாதகத்துல சுக்கிரன் உச்சமா இருப்பாரு. அதே மாதிரி மாதா அமிர்தானந்தமே இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஜாதகத்திலயும் சுக்கிரன் உச்சமா. இப்ப பாருங்க, அவ துறவியாமா நீ அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய அந்த யூனிவர்ஸ் நாலேஜ் இருக்கும். கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா கடவுள் வந்து அவங்களுக்கு இயற்கையாவே இன்பில்டாவே கொடுத்துருவாங்க சில விஷயங்கள் சொல்லாமே அவங்களுக்கு புரியும். சில இன்ட்யூஷன்ஸ் பவர் கண்டிப்பா பங்குனி மாசம் சுக்கிரன் உங்களுக்கு அந்த சூழ்நிலையா இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு கேபிலிட்டியா வந்து சுக்கிரன் கிட்ட இருக்கும்போது சில விஷயங்களை வந்து வந்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. யூனிவர்ஸ் வந்து நம்ம யூனிவர்ஸை விரும்பி போறதை விட யூனிவர்ஸ் சில பேரை விரும்பி எடுப்பாங்க. சுக்கிரன் யாருக்கெல்லாம் உச்சமா இருப்பாங்களோ அவங்கள யூனிவர்ஸ் விரும்பி, நீதான் எனக்கான ஆள், வா வா உன்னைதான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு யூனிவர்ஸ் விரும்பி எடுத்துருமா. இந்த விஷயம்லாம் செய்யறதுக்கு நீதான் சரியா இருப்ப அப்படி எடுப்பாங்களாம். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா, ஏன்னா தெய்வ பக்தி நிறைஞ்சிருக்கும், அவங்களுக்கு நிறைய ஆன்மீக நாட்டம் இருக்கும். அது எந்த ரிலிஜனா இருந்தாலும் சரி, ஆன்மீக நாட்டம் நிறைய இருக்கும். அதே மாதிரி எந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அவங்க கிட்ட நிச்சயம் 100% இருக்கும். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து வேல்யூ பண்ணுவாங்க. முக்கியமா தைரியமா இருப்பாங்க. தைரியம் தான் சொல்றோம். இப்போ இது தைரியம் சொல்லும் போது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பெண்கள்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம பாக்குறோம். சில பெண்களுக்கு வந்து தைரியத்துக்கும் திமிருக்கும் வித்தியாசம் தெரியல. அது ஏன் எனக்கு தெரியல. திமிர் வேற, தைரியம் வேற. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வந்து நம்ம சமாளிச்சிருவோம், இது பண்றோம். ஒரு ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம எதிர்கொள்றோம். அதுக்கு பேர் தைரியம். அது சில பேர் வந்து நான் தைரியமா இருக்கேன், போல்டா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு வந்துட்டு திமிரா இருக்கீங்க. தைரியம் வேற, திமிர் வேற. நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவங்க வந்து நினைக்கிறாங்க நான் இப்போ நிறைய படிச்சுட்டேன், நான் நல்ல வேலையில இருக்கேன், இல்லைன்னா ரொம்ப வசதியா இருக்கேன் அப்படின்னா அவங்க தைரியமா காட்டிக்கிறதுக்கு பல திமிரா காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, மகாலட்சுமி இப்ப திமிர் உங்ககிட்ட இருந்தா கண்டிப்பா மகாலட்சுமி உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. நீங்க ஒரு சாமி போட்டோலயே பாருங்க, சக்தி இருக்காங்க, சக்தி போல்டு, சக்தி கிட்ட திமிர்லாம் இருக்காது, தைரியம் தான் இருக்கும்.
ஆனா அந்த சக்தி கிட்ட செல்வத்தை கொடுத்திருக்காரா? சிவபெருமான் தான் லக்ஷ்மி தேவிக்கு செல்வத்தை அருள்னார் சொல்றாங்க. ஆனா ஏன் அவர் பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்காம லக்ஷ்மி அம்மாட்ட கொடுத்திருக்காங்க? யோசிக்கணும். அதே மாதிரி சரஸ்வதி அம்மா போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய சரஸ்வதி போட்டோல வந்து பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட கர்வம் இருக்கும். சரஸ்வதி அம்மா கிட்ட அதேதான் ஆணவம் இருக்காது, கர்வம் இருக்கும். கர்வத்துக்கும் ஆணவத்துக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. அதுவே நிறைய பேருக்கு தெரியல. கர்வம் வேணும். ஒவ்வொரு மனுஷனா இருந்தாலும் கர்வம் வேணும். ஆனா ஆணவம் இருக்கக்கூடாது. சரியா? சரஸ்வதி அம்மா போட்டோ சில சரஸ்வதி எல்லாம் ஒரு காலை தூக்கி மேல வச்சிருப்பாங்க. அந்த கால் மேல கால் போட்ட மாதிரி இல்லைன்னா கூட அந்த ஒரு பாதி கால் மேல போட்ட மாதிரி கர்வத்தோட உட்காந்து. எனக்கு நிறைய நாலேஜ், அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய நாலேஜ்னா அந்த கர்வம் இருக்கும். ஆனா ஆணவம் இருக்காது. ஆனா அவங்க கிட்ட செல்வத்தை கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஆனா சாந்தமா அமைதியா அழகா உட்காந்துருக்க லட்சுமி தேவிட்ட போட்டு சிவபெருமான் கொடுத்துருக்காரு. ஆமா, அதுதான் திமிரு, ஆணவம், ஆங்காரம் இருக்கிற இடத்துல லட்சுமி தேவி இருக்கவே மாட்டாங்க. தைரியம் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், இந்த அமைதி இருக்கணும், சாந்தம் இருக்கணும். அதுக்காக நான் கத்தி பேசுற வைக்க அப்படி கிடையாது. கத்தியும் பேசுங்க, ஜாலியா இருங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு இன்னர் சைல்டு இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இதுவே டவுட் வருது. இன்னர் சைல்டிஷ் வேற, சைல்டு லைக் வேற. இப்போ எவ்வளவு வயசானாலும் சின்ன பிள்ளைத்தனமா பிஹேவ் பண்ணாங்கன்னா சைல்டு லைக் கேரக்டர். சைல்டிஷ் வந்து இன்னர் சைல்டு. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இன்னர் சைல்டு இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளோட அபேண்டன்ட். நிறைய பேருக்கு தெரியல. அதை வந்து சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஒவ்வொருக்குள்ளேயும் இருக்கிற அந்த இன்னர் சைல்டு வந்து அந்த சந்தோஷம். நிறைய ஆராய்ச்சிக்கிறது வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க, இந்த இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. பட் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு குழந்தைத்தனமான ஒரு கேரக்டர், இன்னர் சைல்டு கேரக்டர் இருக்குல்லையா, அவங்க அதை வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அதை வந்து அந்த டிராமாக்குள்ள கொண்டு போக மாட்டாங்க, அந்த பாஸ் ஊன்ஸ்குள்ள கொண்டு போக மாட்டாங்க. இப்போ உங்களுக்குள்ள இருக்கிற ஜாலியா உங்க பசங்க கூட விளையாடணும்னு உங்களுக்கு ஆசையா இருக்கா? விளையாடுங்க. நல்ல காமெடி பிலிம் எல்லாம் பார்க்கணும் ஆசை இருக்கா? பிலிம் உங்களுக்காக ஒரு நாள்ல 1 மணி நேரம் ஒதுக்குங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாரத்துல ஒரு நாளாவது ஒதுக்குங்க. உங்க இன்னர் சைல்ட ஹீல் பண்ணுங்க. அதுவே நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் வந்து உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணும். அது இங்க நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளியில பார்க்க ரொம்ப போல்டா தைரியமா ரொம்ப இதுவா கட்டிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள நிறைய இது இருக்கும். தனியா அவங்களோட லைஃப்க்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெயினை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. வெளியில பார்க்க உங்களுக்கு இவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வந்து அந்த நம்ம வெளிய பிரச்சனை அந்த இது நிறைய இது இருக்கு. நம்ம சோர்ந்து போறோம், கவலை இருக்கு, ஒரு பிரேக்கப் இருக்கு, நம்ம இதுவாரோம் அப்படின்னா பாத்ரூம்குள்ள போய் தண்ணியை டேப் திருக்கி விட்டு ஒரு மணி நேரம் அழுந்தீங்கன்னா அதுல இருந்து ரிலீஃப் ஆயிருவீங்க. அடுத்து நீங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நமக்குள்ள இருக்க அந்த சோல் இருக்கு இல்லையா, அந்த சோல் நொந்து போச்சு, அந்த சோல் உடஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அழுதாலும் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இன்னர் சைல்டு நம்மளோட சோலை மட்டும் உடையவே விடக்கூடாது. நம்ம சோலை தான் தைரியமா வச்சுக்கணும். வெளியில 1000 தைரியமா கட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள வந்து நம்ம அதை உடஞ்சு போக விடக்கூடாது. ஸோ அதுக்கு ஹீல் பண்றதுக்கு என்ன வழி? நல்லா அதான் சொல்றேன், அந்த இன்னர் சைல்ட வந்து ஹாப்பியா வச்சு செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கிட்டே இருங்க. செல்ஃப் இன்னொருத்தவங்க வந்து நம்மளை பேம்பர் பண்ணிக்கிட்டோம் செஞ்சு இந்த உலகத்துல யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கவே முடியாது. அவங்களதான் நம்ம ஹீல் பண்ணிக்க முடியும். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம மாத்திரை சாப்பிட்டாதானே சரியாகும் இல்லையா? இன்னொருத்தவங்க எனக்கு உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எனக்கு என்னன்னாலும் அவங்க பார்த்துப்பாங்க, அவர் மாத்திரை சாப்பிட்டே உடம்பு சரியாகுமா? கிடையாது. சில விஷயங்கள் நமக்கு நாமே ஹீல் பண்ணாலே, நமக்கு நாமே செஞ்சுக்கிட்டாதான் அந்த ஊன்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். ஸோ சோலை வந்து எப்பவுமே உடைஞ்சு போக விடாதீங்க. சோலை வந்து அந்த அந்த இதெல்லாம் இந்த ட்ராமால இருந்து வெளியில வந்துருங்க. அது என்ன எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத இந்த மனுஷங்க இருக்கவே முடியாது இல்லையா? ஸோ செல்ஃப் ஹீலிங் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? பாத்தீங்கன்னா டாபிக் எங்கேயோ போயிடுச்சு பாத்தீங்களா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ வயசு பையன் வயசு பொண்ணா இருக்கீங்க. இப்போ நிறைய சிங்கிள் மதர்லாம் கூட இருக்காங்க இல்லையா? இப்போ நாங்களே என்ன பண்ணணும்? அந்த பங்குனி உத்திரம் ஃபுல்லாவே, அந்த டே ஃபுல்லாவே ரொம்ப ஸ்பெஷலான நாள் தான். அன்னைக்கு பௌர்ணமி இல்லையா? வாட்டர் மேனிஃபெஸ்ட். நான் மறுபடியும் அதான் சொல்றேன், பயங்கர பவர்ஃபுல்லானது. உங்களுக்கு இன்னைக்கு தெரியாது,
நிச்சயம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் உங்களோட மேனிஃபெஸ்ட் எல்லாம் எவ்வளோ ட்ரூவா வந்திருக்குன்னு. நம்ம சாதாரணமா மனசு நினைக்கிற மேனிஃபெஸ்டே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னா, நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கான்சியஸா பண்ற மேனிஃபெஸ்ட் வந்து கண்டிப்பா நடக்கும் இல்லையா? எனக்கு இது வேணும், நிச்சயம் எனக்கு வேணும் அப்படிங்கிற நான் மறுபடியும் சொல்ற, ஹானஸ்டா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஹானஸ்டா மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அது உயில் மாதிரி நீங்க பிரபஞ்சத்துல எழுதி வைக்கிறீங்க. உங்களோட உயிரை நீங்க பிரபஞ்சத்துல எழுதி வைக்கிறீங்க. பிரபஞ்சம் நிச்சயமா ஒரு நாள் நடத்தே கட்டும். அப்போ இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, பௌர்ணமி வெளிச்சத்துல ஒரு டெரஸோ உங்க பால்கனியோ ஜன்னலுக்கு வெளியோ மேல பார்த்தா மூன் இருக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி வச்சு அந்த மூன் வந்து அந்த உங்களுக்கு சந்திரன் வந்து நிலா வந்து அந்த தண்ணிக்குள்ள தெரியணும். நீங்க மேல நிமிர்ந்து நிலாவை பார்க்க கூடாது. நீங்க சட்டியில வச்சிருக்க அந்த தண்ணியில, அது இல்லைன்னா ஒரு அகலமான தட்டா இருக்க கூட இருக்கலாம், எப்படி நடக்கலாம், பீங்கானா யூஸ் பண்ணுமா, சில்வர், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க மண் சட்டி கூட யூஸ் பண்ணலாம். எந்த சட்டி நல்லா தண்ணி இருக்கணும், நல்லா சுத்தமான தண்ணி இருக்கணும். அந்த தண்ணி நீங்க யூஸ் பண்ண போறீங்க, நல்ல வாட்டரா இருக்கட்டும், நல்ல தண்ணியா இருக்கட்டும், அது பாட்டில் வாட்டரா கூட இருந்தாலும் பரவாயில்ல. அகலமான பார்த்து அந்த தண்ணியில நீங்க மேல இருக்கிற நிலாவை தண்ணியில பார்க்க போறீங்க. பார்க்கும்போது மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த தண்ணி கூடயே பேசி உங்க ஆசையெல்லாம் பேசுங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, பேசுங்க. நீங்க எந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஜாபுக்கு, இப்ப இருக்கிற ஜாப்ல இருந்து இப்ப நீங்க வந்துட்டு 10th தான் படிச்சிருக்கீங்க, இல்லைன்னா வந்துட்டு 7th 8th படிச்சிருக்கீங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க வேலையில எப்படி நீங்க உங்களுக்கு எப்படி உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எப்படி உங்க பிசினஸ் நீங்க க்ரோத் பண்ண, அப்படி நீங்க 7th 8th படிச்சுட்டு நான் டாக்டர் ஆகணும் அப்படிலாம் வந்துட்டு அது படிச்சு 10-15 வருஷம் கழிச்சு அதெல்லாம் நடக்காது இல்லையா? அதான் ஹானஸ்ட். நம்மளோட அந்த கரெக்டா நடக்கிறது என்ன, இல்லைன்னா நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு உங்க பிசினஸ்ல பல மடங்கு growth வரணும், நிறைய உங்களோட கஸ்டமர் அட்ராக்ட் ஆகணும், உங்க இல்லைன்னா உங்க கச்சன்னு இருக்கு உங்க ஃபேமிலி, அந்த ஒரு அட்மாஸ்பியரே சரியில்லை, எல்லாம் சண்டை போடுறாங்க, பிரச்சனை வருது ஃபேமிலிக்குள்ள, அது தீரணும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும், அது மாதிரி வேண்டுங்க. அது மாதிரி பாசிட்டிவா நம்மளோட நிறைய செல்வம் எனக்கு வேணும், எல்லாமே இருக்கு, எனக்கு நிறைய செல்வம் வேணும், நல்ல நிரந்தரமான செல்வம் வேணும், வந்துட்டு உடனே போயிடக்கூடாது, சும்மா வர்ற மாதிரி வந்துட்டு போயிடக்கூடாது இல்லையா? நிலையான செல்வம், அசையா சொத்து அப்படி இல்லையா? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான மேனிஃபெஸ்ட்டை பண்ணுங்க. மேனிஃபெஸ்ட்டை பண்ணி அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சு பாட்டில வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு சிப் தண்ணி குடிங்க. அந்த எனர்ஜி உள்ள போக 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 உங்களோட அந்த எனர்ஜி இருக்கிற தண்ணி உள்ள போகும்போது உங்க பாடி ஆட்டோமேட்டிக்கா நீங்க அறியாம ஹீல், இல்லை எனக்கு உட்காந்து செல்ஃப் ஹீலிங் பண்ண தெரில, வைக்க தெரில அப்படின்னா இந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நான் அழகா இருக்கேன், ரொம்ப அழகா இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், கான்சியஸா இருக்கேன், என்னோட ஆறா சக்ராஸ் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கு, ஒரு கிட்டத்தட்ட என்னோட பாடியே கோல்டன் கலர் இதுவா மின்னுது, நான் எந்த நெகட்டிவ்ஸும் என்னை நெருங்காது, அது மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி எழுதி வச்சுக்கோ. எழுதி வச்சுட்டு ஒரு 21 டைம்ஸ் அந்த தண்ணியை பார்த்தே சொல்லிக்கிட்டே இருங்க. சொல்லிட்டு அந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில ஒரு டம்ளர் தண்ணியில, இல்லைன்னா எப்ப காலையில குடிக்காம நான் மறந்துட்டு என்ன செய்ய, நான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எப்பனாலும் குடிக்கலாம், இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க, இல்லைன்னா மாரத்துக்கு ஒரு தடவை குடிங்க, மாசம் தான் வருது இல்லையா, வாரத்துக்கு டெய்லி குடிச்சா ரொம்ப நல்லது. அந்த தண்ணியில வித் கொஞ்சோண்டு நீங்க வாட்டர் பாட்டிலையோ இல்லாட்டி டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்கன்னா வாட்டர் பாட்டில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தண்ணியை குடிங்களேன். அந்த தண்ணி எனர்ஜி உங்களுக்கு தெரியாது. எனர்ஜி எப்பயுமே நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்க எனர்ஜியோ ஒரு தண்ணியில தான் இருக்கிற எனர்ஜியோ நம்மளுக்கு தெரியாது. அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணி உங்களோட அந்த இன்னர் சைல்டு இன்னர் வூண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சோலை ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்கள் சோலை பிரைட்டன் பண்ணும். சோல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ நம்ம இது எழுதியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு தான் நீங்கள் கேட்குறது, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னென்னா இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அதாவது வந்து நியூமராலஜியில் நிறைய நம்பர்ஸ் இருக்கு. நியூமராலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய இதை வந்து சில நம்பர்ஸ் எல்லாம் சீக்ரெட்டு, அதாவது வந்து பொக்கிஷம், ட்ரெஷர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பொக்கிஷமாக சில பாதுகாக்கிற மாதிரி. இப்போ 52074 வந்தால் மணி பட் நான் அட்ராக்ட் பண்ண நான் சொன்னது 199621147 சொல்லியிருக்கேன் இல்லையா, மணி அட்ராக்ட் பண்ணி 897 அதே மாதிரி 897 மாதிரி அதே மாதிரி இப்போ இந்த நம்பர்லாம் எழுதியிருக்கேன். எனக்கு அவ்வளோ நல்லா ரிசல்ட் தெரியல. நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் சொல்லும்போது 21 days கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அதோட ஒரு நாள் 2 நாள் எழுதிட்டு எனக்கு வரலன்னு நினைக்கூடாது, சரியா? 21 days ரெகுலராக செய்யணும். இப்போது ஒரு நோட் எடுத்துக்கோங்க.
ஏதாவது ஒரு நோட்டு அதுக்காக நீ புதுசாக போய் வாங்கிடாப்பில்ல. பசங்களோட இப்போ இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ணது போக மீதி இருக்குன்னு அந்த மாதிரி நோட் கூட எடுத்துக்கோங்க. அவங்க பேஜஸ்லாம் இது பண்ணிட்டு அடுத்த இல்லாத பேஜஸ்லேருந்து எழுதிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பர் வந்து அதி சீக்கிரட்டான மணி அட்ராக்ட் பண்ணி மணி மேக்னெட்டு மணி அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு எனர்ஜி ஜோன் வந்து இந்த நம்பருக்குள்ள இருக்குன்னே சொல்லலாம். அப்படியே அற்புதமான ஒரு நம்பர் சொல்ல போறேன். அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 318 ஸ்பேஸ் 718. நான் இந்த வீடியோவில் அந்த பிக்சர்ஸ்லாம் கொடுக்க முடியுமான்னு பார்க்குறேன். ஓகேவா? அவ்வளோ சீக்ரெட்டிவான அதி அற்புதமான நம்பர். என்ன செய்யுங்க, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு செஞ்சுட்டு அது யூஷுவல் நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போவோம் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. ஒரு சின்ன ஒரு ரூல்டு நோட்டு அன்ரூல்டு நோட்டு எடுத்துட்டு கவுண்ட்லெஸ்ஸாக இப்போ 21 டைம்லாம் இல்லாமல் அந்த பேஜ் ஃபுல்லாக அன்னைக்கு அதுக்கு பெரிய நோட்டில் பேஜ் ஃபுல்லாக இருந்தால் டைம் ஆகுமா? இல்லை, நான் சின்ன நோட்டு தான் எடுக்கணும். இல்லை பெரிய நோட்டாக இருந்தால் பாதியாக கோடிக்கிச்சுக்கோங்க. அந்த இடத்த ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி வரிசையாக ஸ்ரீராம ஜிம் எழுதுவோம் இல்லையா? அது மாதிரி 318 798 318 798 318 798 ஃபுல்லாக எழுதுங்க. எழுதும் போது நான் படத்தை ஏற்கிறேன், நான் பணத்தை ஏற்கும் காந்தமாக மாறுகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க. ஐ மணி மேக்னட், ஐம் அட்ராக்டிங் மணி ஃப்ரம் ஆல் த சைட்ஸ் அப்படின்னு எல்லா பக்கத்துலையும் நான் பணத்தை ஏற்கேன். எல்லா பக்கத்துலையும் இந்த பணம் என்ன நோக்கி வந்துட்டே இருக்கேன். அந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இந்த நம்பரை எழுதுங்க. 21 days கண்டினியூஸ் எழுதுங்க. எழுதிட்டு அப்புறம் சொல்லுங்க. நான் ஒவ்வொரு வாட்டி சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? இதை எழுதுங்க. இது ரொம்ப சீக்ரெட்டிவான நம்பர், ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டிவான அதி அற்புதமான நம்பரு. இந்த நம்பருக்குள்ள அவ்வளோ விஷயம் நிறைஞ்சிருக்கு, புதஞ்சிருக்கு. ஓகேவா? அதனால தான் சொல்றேன், இந்த நம்பரை வந்து எழுதுங்க. கண்டிப்பா பணம் உங்களுக்கு வரும். முக்கியமாக உத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல விஷயம். நம்ம ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், உத்திர நட்சத்திரம் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணா சுக்கிரன் உச்சமா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த மாதிரி இப்போ ஒரு நம்பரும் சொல்லியாச்சு, நியூமராலஜி நம்பர். இன்னொன்று வந்து ஹீலிங். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் இன்னுமே ஒரு ஸ்டோனை பற்றி பேச போகிறோம், ஒரு நம்பர் ஏதாவது ஒரு இப்போ ஹீலிங், இப்போ நல்ல நம்பரையும் பற்றி பேச போகிறோம், நல்லா எந்த நம்பர் இருக்கவே கூடாது அந்த நம்பரையும் பற்றி பேச போகிறோம். இப்போ வந்து இந்த ஹீலிங் ஸ்டோன்ஸ் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் ஸ்டோன் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை. இந்த இதை ரெக்கார்டு பண்ணணுன்ட்டு என்னோட மொபைலை ஓப்பன் பண்ணும்போது சல்மான் கான் பிக்சர் பார்த்தேன். சல்மான் கான் பிக்சரை பார்த்த உடனே எனக்கு அந்த சல்மான் கான் கையில் இருந்த ஒரு விஷயம் கண்ணுக்கு போச்சு. எனக்கு அந்த விஷயம் கண்ணில் பட்டுச்சு. ஸோ யூனிவர்ஸ் கைட் பண்ணுறாங்க என்ன, இந்த விஷயத்தை நீ சொல்லு, இது யாருக்கும் தேவைப்படுது, கண்டிப்பாக இதை சொல்லு அப்படின்னு கைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் இந்த விஷயத்த சொல்லலாம், ஹீலிங் ஸ்டோன்ஸை பற்றி சொல்லலாம்னு சொல்லி இது பண்ணோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போது டர்க்கியோஸ் ப்ளூ. டர்க்கியோஸ் ப்ளூனா ஐஸ் ப்ளூ, ஸ்கை ப்ளூலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படி ஒரு ஸ்டோன் இருக்குது. இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, எல்லா நெகட்டிவ்ஸ் எந்த நெகட்டிவ்ஸும் அதாவது வந்து பிளாக் டெர்மலினும் நம்ம கிட்ட இருக்க நெகட்டிவை வந்து வெளியேற்றிடும், நம்ம அப்சர்வ் பண்ணி அது வெளியேற்றும். பட் இந்த டர்க்கியோஸ் ப்ளூ என்ன செய்யணும், எந்த நெகட்டிவ்ஸும் நம்மளை வந்து இது பண்ணாமல், யாரோட கெட்ட பார்வையும் நம்ம மேலே படாமல், யாரும் நம்மளுக்கு தப்பாக யோசிக்காமல் அப்படி யோசிச்சு ஏதாவது செஞ்சாலும் நம்மளை வந்து அணுகாமல் இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷனை இந்த ஸ்டோன் கொடுக்கும். அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயம் அந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரா சக்கராஜ் நம்மளோட இதை சுற்றி ஒரு ஷீல்டை கிரியேட் பண்ணுவது. அந்த இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஷீல்டு இருக்கும். எந்த நெகட்டிவ்ஸும் உங்களை பற்றி, ஆக்சுவலி உங்ககிட்ட நெகட்டிவிட்டியே இல்லை, உங்களுக்கு ஒரு குட் டைம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டோன் உங்ககிட்ட இருக்கும், நிச்சயம் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சல்மான் கான்னு சொல்லிட்டேன். சல்மான் கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோனை பிரேஸ்லெட்டாக போட்டிருப்பாரு. ஆமாம், ஆரம்பிச்சிட்டாமா அந்த பிள்ளை. அவனா சல்மான் கன்றுவா ஷாருக் கன்றுவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. எங்கள் பின்னாடி வீட்டுக்கார கந்தசாமி என்னை யூஸ் பண்ணாரு. அவர் இப்போ இப்படி இருக்காருன்னா நான் சொன்னா நீங்கள் உங்களுக்கு பெருசாக தோணுமா? சல்மான் கான் செஞ்சார் அப்படின்னா நம்ம பெருசாக நினைப்போம் இல்லையா? அது ஆக்சுவலி ஹியூமன் நேச்சர் தானே. ஆமாம், சல்மான் கானுக்கு வந்து இடையில நிறைய பிரச்சனை வந்துச்சு. அவர் என்னமோ மான்லாம் வேட்டையினாரு, அந்த பிரச்சனை அவர் தலையெல்லாம் கொண்டு வந்து எத்தனை கோடி அப்படிலாம் பேசினாங்களே, 5 கோடிலாம் பேசினாங்களே, 1 கோடி 5 கோடி பேசினாங்க இல்லையா? நிறைய பிரச்சனை வந்தது. ஜெயிலுக்கு போனாரு, கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு நிறைய அவருக்கு கண்ணுக்கு தெரியாத விரோதிகள் இருந்தாங்க, நிறைய இது பண்ணாங்க. இப்போ கூட ரீசெண்டாக கூட அவர் இந்த இதில் சிக்கல்ல மாட்டினார் இல்லையா? அந்த பாலிவுட் என்ன சொல்றது, அது வந்து நெப்போட்டிசம் சிக்கல்லாம் மாட்டினாங்க. அப்புறம் அது பார்த்தீங்க, அது அப்படியே பிரச்சனை பெருசாக வரும், அப்படியே கரெக்டாக அவர் அண்டாம அது விலகி போயிடும். அதுக்கு காரணம் இந்த ஸ்டோன், இந்த டர்க்கியோஸ் ப்ளூ. நீங்கள் நல்லா பாருங்க, எப்போ இந்த வேட்டையிட ஜெயிலுக்கு
போனாரோ அதுக்கப்புறம் தான் சல்மான் கான் இந்த பிரேஸ்லெட்டில் அவரோட பிரேஸ்லெட் இந்த ஸ்டோன் போட்டிருப்பாரு. இந்த ஸ்டோன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. நீங்கள் நிறைய நல்லா கவனிச்சிங்கன்னா நிறைய அந்த பேயெலாம் ஊட்டுவாங்க இல்லையா, நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்போம். இந்த படம்லாம் பார்த்துருப்போம். பேய் ஓட்டுறவங்க முஸ்லீம்ஸு, அவங்க இந்த தர்காவில் வேலை பார்க்குற அந்த பெரிய ப்ரீஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த நம்மளுக்கு இந்த இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. தண்ணி நம்ம கூட இப்போ கூட சின்ன குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம போய் தர்காவில் போய் தண்ணி தொளிச்சு கயிறு கட்டிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய ப்ரீஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் மோதிரமாக போட்டிருப்பாங்க இந்த ஸ்டோன்ஸில். நிறைய பேர் பார்த்துருக்கேன். மெட்ராஸில் நான் இருக்க ஏரியா அலிகான் ஸ்ட்ரீட்டு. அவங்க ஒரு பெரிய பழைய ஒரு ரொம்ப ஓல்டஸ்ட் தர்கா ஒன்று இருக்குது, மசூதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே இருக்கிற ப்ரீஸ்ட் வந்து அந்த முதத்தை நான் போட்டு அப்போ பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ அதோட வேல்யூவே தெரியாது, ஏன் போட்டிருக்காங்க கூட தெரியாது. பட் அவங்க அப்போயே அவங்க தெரிஞ்சு போட்டிருக்காங்களா தெரியாமல் போட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்தவங்க கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸை அவங்க வந்து ஹீல் பண்ணுறாங்க, விரட்டுறாங்க, பேய ஓட்டுறாங்க, அவங்களோட கண்ட்ரிஸ்டை ரிமூவ் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ அதெல்லாம் அவங்கள அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவங்கள சுற்றி இருக்கிற இடம்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும் இல்லையா. அதுக்கு இந்த ஸ்டோன் இந்த டர்க்கிஷ் ப்ளூ அவ்வளோ. இப்போ உங்களுக்கு வந்து யாரோ எதை செய்கிறாங்க, இப்போ எனக்கு பிளாக் மேஜிக்கில் பயமாக இருக்குது, யாரோ என்னமோ பண்ணுறாங்க, யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஸ்பெல் ஒர்க், அது இந்த ஒர்க் இந்த ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, யூஸ் பண்ணலாம். உங்களை தப்பை யாரோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். உங்களை இப்போ வந்து இந்த ஸ்டோன் உங்கள் கையில் இருக்குன்னா, உங்களை யாரோ ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க, பிளாக் மேஜிக் பண்ணுறாங்க, இந்த மாதிரி தப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஸ்டோன் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களோட ஆத்மா, உங்களோட பெர்மிஷன் இல்லாமல் உங்களோட ஹேரை கூட யாரும் டச் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டோன். அதனால தான் இந்த ஸ்டோனை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸ்டோன் ஹீலிங்லேயே ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டியது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள்லேருந்து கூட ஒரு இது வாங்கி ஒரு ஸ்டோன் எடுத்து அவங்க பேக்லேயோ இதை போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க பிரேஸ்லெட்டாகவே போட்டு விட்ருங்க, தப்பு இல்லை. இப்போ தான் எல்லா பிரேஸ்லெட்டாக போட்டு விட்றாங்க. நல்லா மோதிரமாக, குட்டி மோதிரமாக போடுங்க, ரொம்ப விசேஷம். அதே இது இப்போ எனக்கு பிரேஸ்லெட்டாவோ மோதிரமாவோ எனக்கு போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களோட நம்ம எப்பயுமே இப்போ சுடிதாரு பேக்கெட்லேயே வந்துச்சு. ஜென்ஸாக இருந்தால் ஜென்ஸ்லாம் எப்பயுமே ஷர்ட்டு பேண்ட்டில் பேக்கெட் இருக்கும். எங்கே வைங்க, உங்களோட பாடி லெஃப்ட் சைடு கண்டிப்பாக ஒரு ஸ்டோன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாடி லெஃப்ட் சைடில் லெஃப்ட் பேக்கெட்டு லெஃப்ட் சைடு வச்சுருக்க பொண்ணுங்களை அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த குர்த்தி பேக்கெட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. பிரேஸ்லெட்டாக பொண்ணுங்கள்லாம் பிரேஸ்லெட்டாக வாங்கி போட்டுக்கோங்க. யாரும் என்ன நினச்சிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலையே படாதீங்க. நம்மளுக்கு நம்மளோட ப்ரொடெக்ஷன் முக்கியம் இல்லையா, நம்மளுக்கு நம்ம முக்கியம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பவுண்ட்ரி, ஒரு பாசிட்டிவான பவுண்ட்ரி முக்கியம் இல்லையா, அதுக்கு இதை வச்சுக்கோங்க. இது வந்து என்ன ஆகும்னா, நம்மளோட சோல் உடஞ்சி போனால் கூட அதை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இதெல்லாம் என்ன ஒன்றுமே கிடையாது. அப்படி நம்மளை அறியாமையே நம்ம கூட ஒரு 2 பக்கமும் ஒரு 4 ஒரு பவுன்சர்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரென்த் வரும், இந்த ஸ்டோன் இருந்தால் வரும். இந்த ஸ்டோன் நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்மளோட சோலை, நமக்கு பார்க்க முடியாத நம்ம ஆத்மாவை, நம்மளோட ஆறாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை ரிமூவ் பண்ணும், அதை ஹீல் பண்ணும், அதை செய்யும். கண்டிப்பாக இதை செய்யும். இந்த ஸ்டோன்ஸை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்க. நான் யூஸ் பண்ணலாமா, நீ யூஸ் பண்ணலாமா கிடையவே, அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு 5 வயசுக்கு மேலே, 5 வயசு குழந்தை வரைக்கும் நம்ம இப்போ 5 வயசு குழந்தை கூட இப்போ எதுவும் தெரியல, பட் எல்லாமே யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டில் போட்டு வைங்க. ஸ்டோன்ஸ்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் ஒவ்வொரு இடத்துல போட்டு வைங்க. உங்கள் வீடு அந்த பாசிட்டிவ் இது கிரியேட் ஆகும். நிறையா பேசிட்டேன், ஓகேவா. இன்னும் நிறைய வந்து ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல், ஒரு நல்ல விஷயங்களுக்கு உங்கள் நாலேஜுக்கு கொண்டு வரோம். உங்களை ஒரு ஹீலிங்க்கு இந்த டைம் நம்மளுக்கு இந்த ஹீலிங் தேவை, நம்மளுக்கு ஏதோ கெட்டது ஏதோ பிரச்சனை வரப்போகுது, இல்லைன்னா யாரும் தேவையில்லாமல் இது பண்ணுறாங்க வைக்கிறாங்கன்னா, அந்த ஆளை உங்களுக்கு அடையாளம் கட்டி கொடுத்துரும். உங்களை நரம்புல இன்ட்யூஷன் பவரை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணும், பூஸ்ட் பண்ணும், கொஞ்சமாவது பூஸ்ட் பண்ணும், ஓகேவா. இந்த ஸ்டோனை கண்டிப்பாக வாங்கி எல்லாருமே எப்பயுமே உங்ககிட்ட இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா உங்களோட பர்ஸ்லையோ மணி பர்ஸ்லையோ பேக்லேயோ உங்கள் பேக்கெட்லேயோ போடுற மாதிரி வச்சுருங்க. உங்கள் டேபிள் வச்சுட்டிங்கன்னா டேபிளில் வைங்க, உங்கள் வீட்டில் பெட்ரூமில் வைங்க, ஹாலில் வைங்க, ஸ்டோன்ஸாக வாங்கி வைங்க. வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா ப்ரொடெக்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு ஸ்டோன் இதெல்லாம் செய்யுமா, நிச்சயம் செய்யும். ஒரு கல்லுக்கு வந்து அவ்வளோ பவர் உண்டு. அதுவும் இந்த டர்க்கிஷ் ப்ளூ இருக்குல்ல, இதுக்கு ரொம்ப நல்லா பண்ணுறோம். நம்ம வர்ற காலத்தில் நம்ம நிறைய பார்க்க போகிறோம், நிறைய ஸ்டோன்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வாட்டி டர்க்கிஷ் ப்ளூவை நான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா அமெத்திஸ்ட். அடுத்தது அமெத்திஸ்ட் பார்க்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ தூக்கம்னாலே ரொம்ப பிரச்சனையாக இருக்கு இல்லையா, படுத்தோடனே தூக்கம் வர மாட்டேங்குது இல்லையா, படுத்தோடனே தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் தோணுது இல்லையா, படுத்தோடனே தான் நிறைய வருத்தம் தெரியுது இல்லையா.
அப்போ ஹீல் பண்ணி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்குற அமெத்திஸ்ட்டை பத்தி நம்ம அடுத்த தடவை ஃபுல்லா விலாவரியா பார்க்கலாம். ஓகே, அமெத்திஸ்டும் இருந்துச்சுன்னா அமெத்திஸ்டும் சேர்ந்த மணிக்கு வாங்குறதா இருந்தா அமெத்திஸ்டும் சேர்ந்து வாங்குங்க. அமெத்திஸ்ட்டை பத்தி நம்ம அடுத்த வீடியோட பேசினா ரொம்ப பெருசாயிரும். ஸோ இப்போ நான் 2 சொல்லியிருக்கேன். இந்த பங்குனி மாசம் முன்னே பாத பூஜை, லேடிஸ்க்கு பாத பூஜை பண்ணுங்க. நான் நிஜமாவே இதை நான் எழுதாம நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால நான் கரெக்டா சொல்றேன்னு தெரியல. ஆனா என்ன பண்ணுமா சொல்லிட்டேன், பாத பூஜை பண்ணுங்க. 2வது பாத்தீங்கன்னா 3187 எழுதுங்க. இன்னையிலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. கேட்ட நேரத்துலேருந்து எழுத ஒரு பேஜ் எழுதுங்களேன். இது அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி, குட் ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களை ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நோக்கி வரும். உங்களை மணி உங்களோட நோக்கி வரும். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். மணியை மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த நம்பர் உதவியா இருக்கும். இது மாதிரி நிறைய நம்பர்ஸ், நான் அந்த சீக்ரெட்டிவான ட்ரெஷர் நம்பர்ஸ்லாம் பரவாயில்ல, எல்லாரும் நல்லா இருப்போமே அப்படி நினைச்சிட்டேன் நான். சரி, ஓகே, இந்த சீக்ரெட்டிவான நம்ம இந்த பொக்கிஷன்னு எங்களுக்கு கொடுத்த அந்த நியூமராலஜி படிக்கும்போது கொடுத்த நம்பர்ஸ்லாம் நான் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நான் கொடுத்துட்டேன். ட்ரெஷர் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க, கொடுத்தாச்சு. ஓகேவா, ஏஞ்சல் நம்பர் கொடுத்தாச்சு. அது கொடுத்துட்டு வாட்டர் மேனிஃபெஸ்ட் சொல்லியிருக்கேன். பௌர்ணமிக்கு வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி ஹானஸ்டா பண்ணுங்க ப்ளீஸ். ஓகேவா, அந்த வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் வேற என்ன சொன்னேன், டர்க்கிஷ் ப்ளூ பத்தி பேசியிருக்கேன். ஓகேவா, இந்த நாளைக்கு முடிஞ்ச நாளைக்கு மட்டுமாவது இதெல்லாம் கடைபிடிங்க. ரொம்ப அற்புதமான ஏப்ரல் 1 புதன்கிழமை பௌர்ணமி பங்குனி உத்திரம் ரொம்ப சூப்பர். ஒரு அபண்டன்ட்க்கு நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த விஷயத்த நல்ல நாள்ல சுக்கிரன் நல்லா இருக்கும்போது, மகாலட்சுமி அருளோட நிறைஞ்சு இருக்கிற அந்த நாள்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா நலத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும். அன்பை விதைப்போம், அன்பை மட்டுமே விதைப்போம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை பத்தி எனக்கு தெளிவு புரிதல் இருந்தா அவங்க கூட நான் ஷேர் பண்றேன். சரியா, ஓகே, தேங்க்யூ.